Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. Index date 20/9/2024 Friday morning 7:30 இந்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் டுடேஸ் ரிமைண்டர், அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்லேயும் அதே போல் ஆல் இண்டியா கோட்டா MCC ஆல் இண்டியா கோட்டாலையும் இன்றைக்கான முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் அப்டேட், ரிவைஸ்டு சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங் அப்டேட்டும் ரிசல்ட்டை பற்றின அப்டேட்டும் இருக்குது. அதே போல் MCC ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2க்கான ஃபைனல் ரிசல்ட்டு டவுன்லோட் பண்ணணும். இதெல்லாம் இன்றைய நாளினுடைய சிறப்பம்சங்கள். சரி, என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் இன்னமும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கவுன்சிலிங் ப்ராசஸினுடைய கடைசி நாள் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1-to-1 டவுட் கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம பார்க்க இருக்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கான அப்டேட். இது ஆல்ரெடி வந்த நோட்டிஃபிகேஷன் தான், இருந்தாலும் இது ஒரு ரிமைண்டராக நம்ம சொல்லிடுறோம். 18/9/2024 வந்த நோட்டிஃபிகேஷன். ஆஸ் பர் த நோட்டிஃபிகேஷன் த சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ரவுண்ட் 2 வாஸ் எக்ஸ்டெண்டட். அப்போது அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணின டேட்டில் சாய்ஸ் லாக்கிங், ஓகேங்களா, ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2க்கு நீங்கள் ஆல்ரெடி சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கிறீங்கன்னா சாய்ஸ் லாக்கிங் விண்டோ இன்றைக்கி காலையில் 10 மணிலேருந்து எனேபிள் ஆகுது. எனக்கு எந்த கரெக்ஷனும் இல்லை சார், நான் சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாம் பக்காவாக பண்ணிட்டேன் அப்படின்றவங்க லாக் பண்ணலாம். ஆனால் ஒன்ஸ் லாக் பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் எடிட் பண்ண முடியாது. ஓகேங்களா, இந்த லாக்கிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது 23/9/2024 அப் டு 5 PM வரைக்கும் இந்த ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, அப்போது நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தால் 23/9/2024 மாலை 5 மணி வரைக்கும் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். சாய்ஸ் லாக்கிங்க்கான விண்டோ இன்றைக்கி 20/9/2024 காலை 10 மணிலேருந்து உங்களுக்கு எனேபிள்டாக இருக்குது. தேவைப்படுறவங்க எடிட் பண்ணுறதுனா எடிட் பண்ணிக்கலாம், அப் டவுன் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், ரீஅரேஞ்ச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். எல்லாம் ஓகேவாக இருக்குது, எனக்கு எந்த கரெக்ஷனும் இல்லை அப்படின்னு டபுள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்னா பேரண்ட்ஸுக்கிட்ட கேட்டுட்டு லாக் பண்ணுறதுனா லாக் பண்ணிக்கலாம். ப்ரொவிஷனல் ரிசல்ட் ஃபார் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்ட் 2 எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க? 25/9/2024 ப்ரொவிஷனல் ரிசல்ட் அப்படிங்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ரவுண்ட் 2க்கான ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபைனல் ரிசல்ட் 26/9/2024 அந்த அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போது ப்ரொவிஷனல் ரிசல்ட்டை பார்த்துட்டு ஃபைனல் ரிசல்ட்டில் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு அலாட்மெண்ட்டோட உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் 2ஆம் சுற்று கலந்தாய்வில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் நீங்கள் சென்று சேர வேண்டிய கடைசி நாள் 5 அக்டோபர் 2024. இது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் இன்றும் அடுத்து வரக்கூடிய ஒரு 2-3 நாட்களுக்கும் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான நினைவூட்டல். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட்டு நேற்று, அதாவது ப்ரொவிஷனல் ரிசல்ட்டு 19/9/2024 ரிலீஸ் பண்ணாங்க. அதில் ஏதாவது டிஸ்கிரிப்பியன்சி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? MCCக்கு காலை 10 மணிக்குள்ளே, இன்று காலை 10 மணிக்குள்ளே நீங்கள் உங்களுடைய டிஸ்கிரிப்பியன்சியை நீங்கள் கீழே கொடுத்துள்ள MCC ரிசல்ட் query@gmail.comக்கு தெரியப்படுத்தலாம். அப்படி தெரியப்படுத்தாத பட்சத்தில் ப்ரொவிஷனல் ரிசல்ட்டே ஃபைனல் ரிசல்ட்டாக வெளியிடப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்று 10 மணிக்கு பிறகு, ஓகேங்களா, 20/9/2024 10 மணிக்கு பிறகு ஃபைனல் ரிசல்ட் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2க்கு வெளியிடப்படுகிறது. ஓகேங்களா, அப்போது நீங்கள் ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். The candidates are advised to approach the allotted college or institute only after the declaration of the final result. இன்று 10 மணிக்கு பிறகு இறுதி முடிவு, அதாவது ஃபைனல் ரிசல்ட் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2க்கு ரிலீஸ் பண்ணுவாங்க.
அதுக்கப்புறம் தான் நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் நீங்கள் போயிட்டு நேரடியாக ரிப்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரவுண்ட் 1 வேறு ஏதாவது ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. ரவுண்ட் 1 நீங்கள் ஆல்ரெடி ஜாயின்டு கேண்டிடேட் அப்படின்னா நீங்கள் போயிட்டு ரவுண்ட் 1 காலேஜில் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸு, உங்களுடைய ஃபீஸு இதெல்லாத்தையும், அதாவது எக்ஸ்ட்ராவாக கட்டின ஃபீஸு இதெல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் 2 அலாட்டட் காலேஜஸ்க்கு நீங்கள் போய் ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். ரவுண்ட் 1 உங்களுக்கு சீட்டே கிடைக்கல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரவுண்ட் 2 நீங்கள் வந்து அலாட் ஆகிருக்கீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு ரவுண்ட் 2க்கு நீங்கள் போய் ரிப்போர்ட் பண்ணலாம். ஏற்கனவே ரவுண்ட் 1 ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சிருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, ரவுண்ட் 2க்கு இப்போ அப்டேஷன் போட்டிருக்கிறீங்க, ரவுண்ட் 2 அந்த சீட் அலாட் ஆகிடுச்சு அப்படின்னா ரவுண்டு 2 காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரவுண்ட் 1 காலேஜில் போய் உங்களுடைய ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து அசல் சான்றிதழ்களையும் வாங்கி கொண்டு உங்களுடைய டியூஷன் ஃபீஸில் இல்லை வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஃபீஸ் கட்டியிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் ரவுண்ட் 2 காலேஜில் நீங்கள் சேர்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. SAPVS யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டுருந்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் நீட் ஆஸ்பிரன்ஸ் யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 டவுட் கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே நம்ம வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியற என்னோட நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். Till then, bye, see you and have a nice day.